அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ஏகாதசி விரதம். பொதுவா விரதம்னாலே உபவாசம் இருத்தல், வயிறை காய போடுறது. எத்தனையோ விரதங்கள் இருக்கு. சதுர்த்தி விரதம், பௌர்ணமி விரதம், சஷ்டி விரதம் அப்படின்னு. அதுக்கெல்லாம் தலையா இது எதுன்னு கேட்டாக்க ஏகாதசி விரதம். பொதுவாக இந்த விரதம்னாலே என்னன்னு கேட்டாக்க ஆண்டவன் அருகில் சென்று வசிப்பது உபவாசம்னு சொல்லுவாங்க. அந்த உபவாசம்னாக்க ஆண்டவன் அருகில் சென்று வசிப்பது. நம்ம ஆண்டவனை தேடி போய் வசிக்க வேண்டாம், ஆண்டவன் நம்மளை பக்கத்துல வந்து உக்காந்து. உபவாசம் நம்ம சின்சியரா ஒழுங்கா இருக்கோம்னா நம்மளை தேடி ஆண்டவன் அங்கேருந்து வந்து நம்ம பக்கத்துல உட்காந்து அவன் கூட வசிக்கிறது தான் உபவாசம்ங்கிறது. தாய்க்கு மேல உறவு இல்லை, கங்கைக்கு மேல புண்ணிய நதி கிடையாதும்பாங்க. அது மாதிரி ஏகாதசிக்கு சமமா கூட எந்த ஒரு விரதமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் ஏகாதசி மகாத்மியத்துல சொல்லியிருக்கு. ஒரு ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால என்ன மகிமை அப்படின்னு சொல்லி கேட்டாக்க அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அம்பரீஷ மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நாட்டில் ஏகாதசி விரதத்தை தவறாம கடைபிடிச்சு, அவர் மட்டும் இல்லை அவருடைய ஜனங்களும் குடிமக்களும் எல்லாரும் அந்த ஏகாதசி விரதத்தை தவறாம கடைபிடிச்சு எப்படி மரபுப்படி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஏகாதசி வரும்போது மறுநாள் ஏகாதசி முடிஞ்சு மறுநாள் துவாதசி அன்னைக்கு பாரணை பண்றதுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு தான் துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிக்கிறது. அப்போ அந்த துர்வாச மகரிஷிங்கிறவர் வந்துட்டார். அவர் தெரியும் ரொம்ப கோவக்காரர், துர்வாசர்னாலே ரொம்ப கோவக்காரர். அவர் இருப்பா கொஞ்ச நான் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றேன், நான் 2 பேருமே சேர்ந்து ஸ்நானம் பண்ணுவோம், பாரணை பண்ணுவோம், துவாதசி பாரணை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். என்ன ஒரு இதுனாக்கா அந்த துவாதசி டைம் முடிக்கிறதுக்குள்ள அந்த பாரணை பண்ணிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் ஏகாதசி இருந்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, ஸ்நானம் பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆகுது. இவன் என்ன பண்றான், சரி துளசி தீர்த்தத்தை இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவர் வந்துட்டுங்கார். வந்தவர் மகா கோபத்தோட கத்துறார். எப்படி நான் இல்லாம நீ துவாதசி பாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கத்துறார். இல்ல டைம் முடிஞ்சு போயிட போறதே, ஏகாதசினுடைய இது போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்கிறார். அவர் கேட்கல. சாபம் விடுறேன் பாருன்னு சொல்லி ஒரு பெரிய பூதத்தை அவர் மேல ஏவி விடுறார். ராஜா ரொம்ப பயந்துட்டான். நாராயணன் காலில் போய் விழறான். நான் உன்னை ஸ்மரிச்சு தானே நான் ஏகாதசி விரதம் கரெக்டா இருந்துட்டு இருக்கேன், அந்த துவாதசி டைம் முடிஞ்சு போயிட போறதேன்னு தானே நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. இதுக்குள்ள நாராயணன் கையில இருக்கிற சக்கரத்தாழ்வாருக்கு மகா கோபம் கிளம்பி எடுத்து, அவருக்கு அநீதியை கண்டா பொறுக்காது. யார் மேலன்னா இப்போ கோபம் யார் மேலன்னாக்கா ரிஷி மேல திரும்பி எடுத்து சக்கரத்தாழ்வார் ரிஷியை நோக்கி வர ஆரம்பிச்சுட்டார். மகா வேகமா சுழண்டு வர்றார். ரிஷி என்ன பண்ணியிருக்கார், அவர் இந்த ராஜாவை கொல்றதுக்காக ஒரு பூதத்தை எழுப்பி விட்டுருக்கார். அந்த பூதத்தை அவர் 1/2 செகண்ட்ல காலி பண்ணிட்டு சக்கரத்தாழ்வார் இவரை துரத்த ஆரம்பிச்சிருக்கார். துர்வாசரை துரத்த ஆரம்பிச்சுட்டார். துர்வாசர் ஓடுறார், பிரம்மலோகத்துக்கு போய் ஓடுறார். பிரம்மா காலில் போய் விழுறார். காப்பாத்துங்கோ பிரம்மாவே, இந்த மாதிரி சக்கரம் துரத்தின்னு வருது. இது நாராயணன் அனுப்பின சக்கரம், நம்மளாலெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா, நீ நேரா சிவன் கிட்ட போய் கைலாசத்துல போய் விழு அப்படின்னா நேரா கைலாசத்துக்கு ஓடினார். அங்க சிவன் காலில் போய் விழுந்தார். அவரும் சொல்லிவிட்டார், இது நாராயணன் அனுப்பிச்ச இது சக்கரம், நம்மளால இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீ நேரா வைகுண்டத்துக்கே போய் விழு அப்படிங்கிறார். நேரா திரும்ப வைகுண்டத்துக்கு ஓடி விஷ்ணு காலில் விழுறார். இது என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, சக்கரத்தாழ்வார் அநீதியை கண்டா பொறுக்க மாட்டார், பொங்கி எழுந்துருவார். நீ என்ன பண்ண, ஒரு ஐடியா சொல்றேன், நேரா அந்த அம்பரீஷன் மகாராஜா காலிலேயே போய் விழுந்துரு அப்படின்னார். நேரா ஓடி அந்த அம்பரீஷ மகாராஜா காலிலேயே விழுந்தார். விழுந்தவனையும் இந்த மாதிரி தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணவனையும் அவன் மன்னிச்சதுக்கு அப்புறம் உடனே இந்த சக்கரம் மறைஞ்சு போயிடுது. எதுக்கு சொல்றேன்னா, ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களை எந்த ஒரு சக்தியாலையும் உலகத்துல எதிர்க்க முடியாது. அவனுக்கு எதிரிகள்ங்கிறதே கிடையாது. அது இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் அதுதான் அப்படிங்கிறது தான் ஏகாதசி மகத்துவத்தினுடைய பெருமை.
ஆக இந்த விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க இது முதல் நாள்லேருந்தே ஆரம்பிச்சிடும். முதல் நாள் தசமி அன்னைக்கே என்ன பண்ணணும், மத்தியானம் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு நைட்டு ஃப்ரீயாக விட்டுணும். அடுத்தது ஏகாதசி அன்னைக்கு ஃபுல்லாக ஒன்றும் சாப்பிடாம இருக்கிறது. மறுநாள் துவாதசி அன்னைக்கு துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாம். அந்த துவாதசி டைம் இருக்கும் போதே சாப்பிட்றணுங்கிறது தான் அங்கே ரூல்ஸ். இது இப்படி இருக்கிறது தான் இது. இப்போல்லாம் ரொம்ப முடியாது மக்களுக்கு, சுகர் பிபி அப்படியெல்லாம் இருக்கிறதுனால ஒரு வேளை இல்லை 2 வேளை பழம் பால் அந்த மாதிரி சாப்பிட்டுக்க வேண்டியது. இல்லை ஒரு வேளை டிஃபன் வச்சுக்கணுனாலும் பரவாயில்ல, லைட்டான டிஃபனாக இருக்கணும். பட் டிஃபன் சொன்னேன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது மாதிரி பண்ணிட்டு, ஆனால் அன்னம் ஒரு தடவை கூட அன்னம் சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாது. அன்னைக்கு சாப்பிட்ற அன்னத்தில் எடுக்கிற ஒவ்வொரு கவளத்திலையும் நாயினுடைய மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு சமானம்னு சாஸ்திரம் ரொம்ப நிஷிக்தமாக சொல்லியிருக்கு. அதுக்கு பரிகாரமே இல்லாத தோஷமாக சொல்லியிருக்கு. அதனால் எல்லாரும் இந்த ஏகாதசி விரதத்தை விடாமல் கடைபிடிக்கணும். மாதத்துக்கு 2 வரும். அப்போ வருஷத்துக்கு 24 ஏகாதசிகள் வரும். அதில் ஒன்று தான் வைகுண்ட ஏகாதசிங்கிறது. அது டிசம்பர் ஜனவரி மாதத்தில் போல் வரும். ஸோ யாராக இருந்தாலும் ஏகாதசினாலே இந்த 24 ஏகாதசிலையும் அந்த அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இருக்க வேண்டியது நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய பெருமை. இன்னும் மகாபெரியவர் கூட சொல்லுவார், இன்னும் ஏதோ குக்கிராமத்தில் உட்காந்துன்னு 2 பாட்டிமார்கள் ஏகாதசி விரதத்தை விடாமல் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் ஏதோ இந்த மழையாவது பெய்யறது அப்படின்னு கூட சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி யார் யாருக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி ஏகாதசி இருக்கிறது நல்லது. ஈவன் டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க 15 நாளைக்கு ஒரு தடவை உடம்புக்கு ரெஸ்ட் விடணும் அப்படின்ட்டு. அப்போதான் நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் ரொம்ப சீராக இயங்கும். அதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்தாதான் ஆர்கன்ஸ்லாம் நல்லா ஃப்ரீயாக இயங்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ அந்த கருத்தையும் எடுத்துட்டாலும் பரவாயில்ல. எப்படியா இருந்தாலும் நம்ம இந்த ஏகாதசி விரதத்தை இருந்து என்ன ஒன்று சாப்பிட்லனாக்கா உடம்பு வீக் ஆகிடுமோ அப்படிங்கிறது இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான். ஆனால் துணிஞ்சு ஒரு 2-3 தடவை இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க அன்னைக்கு தான் அதிகமாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே ஃபீல் பண்ணுவாங்க. என்ன சொல்லணும், நம்ம வைராக்கியம் வேணும். என்ன நீ பாட்டு பசிச்சுட்டே இரு, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வைத்த பார்த்து சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டோம்னாக்க அது பாட்டுக்கு நம்ம அப்புறம் தான் அது நம்ம சொல் பேச்சு கேட்கும். சும்மா பசிக்கும் போதெல்லாம் எதையாவது தூக்கி வாயில் போட்டுட்டே இருந்தோம்னாக்கா அதுக்கு வந்து நாம் அது சொல் பேச்சு கேட்க வேண்டியது. ஸோ எல்லாரும் இந்த ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்து முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருந்து இது பண்ணாக்க இம்மைக்கும் மறுமைக்கும் ரொம்பவே ஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.